श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। शारदा शारदाम्भोजवदना वदनाम्बुजे सर्वदा सर्वदास्माकं सन्निधिं क्रियात्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। वक्तारमासाद्य यमेव नित्या सरस्वती स्वार्थसमन्वितासीत्। निरस्तदुस्तर्ककळङ्कपङ्का नमामि तं शङ्करमर्चिताङ्घ्रिम्। अज्ञानां जाह्नवीतीर्थं विद्यातीर्थं विवेकिनां सर्वेषां सुखदं तीर्थं भारतीतीर्थमाश्रये। विद्याविनयसम्पन्नं वीतरागं विवेकिनं वन्दे वेदान्ततत्त्वज्ञं विदुशेखरभारतीम्। ஓம். இப்போ நம்ம நேத்திக்கு முதல் சூத்திரத்துடைய பாஷ்யத்தை பார்த்துட்டு இருந்தோம். அதாத்தோ பிரம்ம ஜிக்யாசாங்கிற முதல் சூத்திரம். அதுல 3 பதங்கள் இருக்குன்னு பார்த்தோம். அத அதஹ பிரம்ம ஜிக்யாசா. அத சப்தம் என்னன்னா, சாதன சதுஷ்டய சம்பத்தியை சம்பாதிச்சதுக்கு அப்புறம் ஆனந்தர்யத்தை குறிக்கிறது. அதஹ சப்தம் ஹேத்துவை குறிக்கிறது. அதாவது வேதமே சொல்லிருக்கு, கர்மகாண்டத்துல சொல்லப்பட்டிருக்கிற கர்மாக்கள் பண்ணினா ஸ்ரேயஸ் கிடைக்கும், சமிருத்தி கிடைக்கும். ஆனா அது நித்தியமான சுகம் கிடையாது, அது அனித்தியம். அந்த பலம் அனித்தியமாக இருக்குன்னு சொல்லியிருக்கு. அப்புறம் அதோடய சொல்லியிருக்கு, பிரம்மத்தை தெரிந்திருக்கிறவன் பரமபுருஷார்த்தத்தை அடையிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால பிரம்ம ஜானத்தினால பரமபுருஷார்த்தத்தை அடையலாம், கர்மானுஷ்டானத்தினால ஒரு அனித்தியமான பலத்தை அடையலாம் அப்படின்னு வேதமே சொல்லியிருக்கு. அதனால அந்த பிரம்ம ஜானத்தை சம்பாதிச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுதான் அதஹ சப்தத்துடைய அர்த்தம். அதஹனா அதனால்னு அர்த்தம், இந்த காரணத்தினால் அர்த்தம். தஸ்மாத் யதோக்த சாதன சம்பத்தி அனந்தரம் பிரம்ம ஜிக்யாசா கர்த்தவ்யா அப்படின்னு சொல்லி ஆச்சாரியர்கள் சொல்லியிருந்தார். இது வரைக்கும் பார்த்தோம் நம்ம நேற்றுக்கு. இந்த 4 விதமான சாதன சதுஷ்டய சம்பத்தியை நம்ம சம்பாதிச்சுட்டு பிரம்ம விசாரத்தை பண்ணணும். சரி, இப்போ 3வது வார்த்தை பார்க்குறோம், பிரம்ம ஜிக்யாசா. அதுக்கு ஆச்சாரியால் சமாச விக்கிரகம் சொல்றார், பிரம்மணோ ஜிக்யாசா. பிரம்மத்தை பற்றிய ஜிக்யாசாவுக்கு பேர் பிரம்ம ஜிக்யாசா. இப்போ பிரம்மம்னா என்ன? பிரம்மம்னா என்னன்னா, பிரம்மச்ச வக்ஷமான லட்சணம் ஜென்மாத்தியசயதஹ இது. இப்போ அடுத்த சூத்திரம் இருக்கு, 2வது சூத்திரம் ஜென்மாத்தியசயதஹன்னு பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்ல போறோம். அப்படி எந்த பிரம்மத்தை பத்தி நம்ம அடுத்த சூத்திரத்தை பார்க்க போறோமோ அதுதான் இங்க பிரம்ம ஜிக்யாசா பதத்தில் வரக்கூடிய பிரம்மம் அதுதான் குறிக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அந்த அந்த லட்சணத்தின் லட்சியம்தான் பிரம்மம். அத்தேவ ந பிரம்ம சப்தஸ்ய ஜாத்தியாதி அர்த்தாந்தரம் ஆசங்கிதவ்யம். அதனால தான் நம்ம இந்த பிரம்ம ஜிக்யாசானா அந்த பிராமண வர்ணத்தை பத்தி பேசல, நம்ம ஜாதியை பத்தி பேசல. நம்ம பேசுறது என்னன்னா பரம்பிரம்மாவை பத்தி பேசுறோம், பரபிரம்மத்தை பத்தி பேசுறோம். அதனால இந்த மாதிரி ஜாதி அர்த்தம் தான் நம்ம எடுத்துக்கூடாதீங்க அப்படிங்கிற. இங்க ஒரு சின்ன ஒரு விசாரம் நடக்கிறது. இங்க இப்ப பிரம்மணஹ ஜிக்யாசான்னு சொல்லியிருக்கு. இந்த பிரம்மணஹங்கிற ஷஷ்டி விபக்தி. அந்த ஷஷ்டி விபக்தி எதை குறிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி. இப்போ பொதுவா வியாக்கரணம் படிச்சவாள்லாம் என்ன சொல்லுவான்னா, ஷஷ்டி விபக்தி சம்பந்தத்தை குறிக்கிறது அப்படின்னா. சம்பந்தே ஷஷ்டி, சேஷ ஷஷ்டின்னு பேர் அதுக்கு. ஆச்சாரியால் சொல்றார், இது சம்பந்தே ஷஷ்டி இல்லை, இது இங்க சம்பந்தத்தை குறிக்கல. இங்க இது பிரம்ம விஷயகமான ஒரு விசாரம். பிரம்மம் தான் விசாரத்துக்கு விஷயம், கர்மகாரகம், ஆப்ஜெக்டும் இல்லையா, ஆப்ஜெக்டிவ் கேஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம் இல்லையா, சம்ஸ்கிருதத்துல அது கர்மகாரகம். பிரம்மம் தான் விசாரத்துக்கு ஆப்ஜெக்ட், கர்மம். அந்த கர்மத்துவத்தை குறிக்கிறது இது. அதனால கர்மணி ஷஷ்டி இது, சேஷ ஷஷ்டி இல்லை அப்படின்ற. அது ஏன்னு நிரூபிக்கிறதுக்கு ஒரு பூர்வபக்ஷத்தை கலப்புறார். பூர்வபக்ஷி சொல்றார், நீங்க ஏன் இதை கர்மணி ஷஷ்டி சொல்றீர்கள், சம்பந்தே ஷஷ்டி சேஷ ஷஷ்டியை வச்சுக்கிட்டோமே அப்படிங்கிறார். ஏன்னா அது ஏன் சேஷ ஷஷ்டி சொல்றேன் அப்படின்னு சொன்னேன்னா,
இப்போ நம்ம வந்து ஒரு சாதாரணமான வந்து சம்பந்தம் அப்படின்னு பொதுவா சொன்னோம்னா, அதுல விசேஷமான வந்து விஷயமும் வந்து சேர்ந்துடுறது அதுல. சம்பந்தம் வந்து பொதுவா ஒண்ணு சொல்லுவோம் ஜெனரல். விஷயம்ங்கிறது ஒரு பர்ட்டிகுலர். ஒரு பர்ட்டிகுலர் டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப். அப்படி இருக்கும்போது, நம்ம வந்து சம்பந்தே ஷஷ்டின்னு சொன்னாலே, இந்த கர்மணி ஷஷ்டியும் வந்து சேர்ந்துடுறது. அப்படி இருக்கும்போது, எதுக்கு வந்து இப்போ வந்து கர்மணி ஷஷ்டின்னு நீங்க வந்து இவ்வளவு ஸ்பெசிஃபிக்கா சொல்றேள் அப்படின்னு கேட்கிறார் பூர்வபக்ஷி. அதுக்கு வந்து இவர் சொல்றார், ஆச்சாரியார் சொல்றார், இல்ல நீங்க வந்து இப்போ பிரத்யக்ஷமா விசாரத்துக்கு விஷயம் பிரம்மம் அப்படின்னு வந்து தெரியும்போது, நேரா தெரியற விஷயத்த விட்டுட்டு, நம்ம எதுக்கு வந்து ஒரு பரோட்சமாக ஒரு இன்டைரக்ட்டான ஒரு சம்பந்தத்த சொல்லணும். பொதுவா வந்து நமக்கு வந்து என்ன ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது, அந்த ஸ்பெசிஃபிக்க விட்டுட்டு, எதுக்கு நம்ம ஜெனரல்ல பிடிச்சுக்கணும்? அப்படின்னு கேட்கிறார். एवमपि प्रत्यक्षं ब्रह्मणः कर्मत्वम् उत्सृज्य சாமானியத்வாரேன பரோக்ஷம் கர்மத்துவம் கல்பயத்தः வியர்த்தப்பிரயாசः ஸ்யாத் அப்படின்னு ஒரு நம்ம வந்து சித்தாந்தி பதில் சொன்னான்னா, அதுக்கு பூர்வபக்ஷி சொல்றார், இல்ல இல்ல அது வியர்த்த பிரயாசம் இல்ல. ஏன்னா இப்ப நீங்க வந்து இந்த பிரம்மசூத்திரத்துல பார்த்தேன்னா, வெறும் பிரம்மத்தை பத்தி பேசல. பல விஷயங்கள பத்தி பேசிருக்கு. பிரம்ம சம்பந்தமான பல விஷயங்கள பத்தி பேசிருக்கு. எப்படி அந்த பிரம்மனை உபாசிக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கு அதுல. அப்படி இருக்கும்போது, ஒரு பொதுவா பிரம்ம சம்பந்தமான ஒரு விசாரம் அப்படின்னு வச்சுக்கலாமே. ஏன்னா சூத்திரத்திலேயே அப்படித்தானே பிரம்ம சம்பந்தமான விசாரம் தானே பண்றோம் நம்ப. எதுக்கு இப்போ நம்ம பிரம்மத்த பத்தின விசாரம்னு இவ்வளவு வந்து ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்? அப்படின்னு வந்து பூர்வபக்ஷி கேட்கிறார். அதுக்கு சொல்றார், இது பாருங்கோ, நீங்க என்ன சொல்லியிருந்தீர்கள்? பிரம்ம சம்பந்தமான பல விசாரங்கள் நடக்கிறதுனால அத வந்து சேஷ சஷ்டி, சம்பந்தே சஷ்டியா வச்சுக்கணும்னு சொல்லியிருந்தீர்கள். ஆனா அப்படி ஒரு எந்த விதமான நிர்பந்தம் இல்ல. ஏன்னா இப்போ பிரம்மத்த பத்தின விசாரம்னு சொல்லும்போது, எந்த விஷயங்கள்லாம் விசாரிக்கணுமோ, பிரம்மத்தை சம்பந்தமான எந்த விசாரங்கள்லாம் விசாரிக்கணுமோ, அந்த விசாரங்கள்லாம் கூட சேர்ந்துடுறது. ஏன்னா, இங்க வந்து முக்கியமான விஷயம் எத பத்தி பேசுறோம்னா, பிரம்மத்த பத்தி பேசுறோம். அதுதான் பிரதானம் இங்க. அந்த பிரதானத்த எடுக்கும்போது, எல்லா அந்த மத்த விஷயங்கள்லாம் கூட வந்து அதுல சேர்ந்துடுறது. இப்போ இது ஏன் பிரம்மம் பிரதானம்னு சொல்றேன்னா, பரம புருஷார்த்தமான மோட்சத்த வந்து அதனால நம்ம சாதிக்க முடியறது. ஆத்யந்திக சுகத்த நம்மளால சாதிக்க முடிகிறது. அதனால அது வந்து இஷ்டதமமா இருக்கிறதுனால அதுதான் பிரதானம். பிரம்மஹி ஞானேன ஆப்தும் இஷ்டதமத்வாத் பிரதானம். அதனால் வந்து நம்மளுடைய சர்வோத்கிருஷ்டமான வந்து ஒரு அடைய வேண்டிய ஒண்ணு. அதனால அந்த பிரம்மம் தான் பிரதானம். அந்த பிரதானத்த வந்து நம்ப விஷயமா வச்சுண்டு விசாரம் பண்ணோம்னா, எந்தெல்லாம் விஷயங்களோட விசாரம் பண்ணா அந்த பிரம்மத்த புரிஞ்சுக்கலாமோ, அந்த எல்லா விசாரங்களும் சேர்ந்துரும் அது. அதனால பிரதானத்த எடுத்துட்டாலே அந்த சம்பந்தமான பல விஷயங்களும் வந்துரும். அதான் சொல்றார், "தஸ்மின் பிரதானே ஜிக்ஞாசா கர்மணி பரிக்ரஹீதே யைர் ஜிக்ஞாசிதைர் வினா பிரம்ம ஜிக்ஞாசிதம் ந பவதி தானி அர்த்தாக்ஷிப்தான்யேவேதி ந பிருதக் சூத்ரயிதவ்யானி" அப்படிங்கிறார் அவர். அதாவது அந்த பிரதானமான வந்து விஷயத்த நம்ம வந்து கர்மமாக எடுத்துட்டோம்னா, அதாவது அந்த விசாரத்துக்கு விஷயமாக எடுத்துட்டோம்னா, எந்தெல்லாம் விஷயங்களோட வந்து விசாரம் வந்து நமக்கு தேவைப்படுறதோ, அந்த பிரம்மத்த புரிஞ்சுக்கிறதுக்கு, அதெல்லாம் தானா அதுல வந்து வந்து சேர்ந்துடுறது. அதுக்காக வந்து அந்த பிரதானத்த விட்டுட்டு, சாதாரணமா ஒரு பொதுவா வந்து சம்பந்தே ஷஷ்டி சொல்றதுக்கு அவசியம் கிடையாது, அப்படிங்கிறார். அதுக்கு வந்து ஒரு ஒரு திருஷ்டாந்தம் சொல்றார். இப்போ ராஜாசௌ கச்சதி அப்படின்னு வந்து யாரோ ஒரு வாக்கிய பிரயோகம் பண்றார். அதாவது அங்க ராஜா அங்க போயிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு வந்து ஊர்வலம் போயிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ராஜா அங்க போயிட்டு இருக்காருன்னு சொல்லும்போது, என்ன என்ன அர்த்தம் புரியுறது நமக்கு? ராஜா தனியா அங்க போக மாட்டார். எப்பவுமே தன்னுடைய பரிவாரங்களுடைய சேர்ந்து தானே போவார். ஸோ ராஜா ரசௌ கச்சதின்னு சொல்லும்போது, ராஜாவும் அவருடைய பரிவாரங்களும் சேர்ந்து போறதுன்னு நமக்கு புரிதல் வருது இல்லையா? அதே மாரி பிரம்ம ஜிக்ஞாசான்னு சொல்லும்போது, பிரம்மத்த சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுடைய ஜிக்ஞாசா தான் நடக்க போறதுன்னு நமக்கு தெரியுது. அதனால தான் வந்து நம்ம வந்து பிரம்ம ஜிக்ஞாசாவ பிரம்மணோ ஜிக்ஞாசான்னு சொல்லிட்டு, பிரம்மணக வந்து நம்ம கர்ம சஷ்டியா பண்றோம். அப்புறம் முக்கியமான என்ன விஷயம்னா, இப்படி வந்து கர்ம சஷ்டியா பண்றது, ஸ்ருதிய அனுசரிச்சுண்டு போற மாதிரி. இப்போ நம்ப பிருகுவல்லி தைத்திரிய உபனிஷத்துல.
அதுல வந்து ஒரு மந்திரம் வருது, யதோவா இமா நிபூதா நிஜாயந்தே ஏ நஜாதா நிஜீவந்தி யத் பிரகந்தவி சம்விஷந்தி தத் விஜிக்ஞாசஸ்வ தத் பிரம்மேதி அப்படின்னு வருது ஒரு மந்திரம். அவர் என்ன சொல்றாருன்னா, பிருகு சொல்றார், அப்பா வருணர் கிட்ட போய் வந்து கேட்கிறார், எனக்கு வந்து பிரம்மத்தை பத்தி சொல்லுங்கோ அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு வந்து அவர் அப்பா வருணர் சொல்றார், சரி எதுலேருந்து இந்த பூதங்கள் கணங்கள்லாம் வந்து வந்திருக்கோ, இந்த பஞ்சபூதாதிகள் எல்லாம் வந்திருக்கோ, இந்த உயிரினங்கள்லாம் வந்திருக்கோ, எதுல வந்து இந்த உயிரினங்கள்லாம் வந்து ஸ்திதி ஸ்திதியில இருக்கோ, யார் அதை சம்ரட்சிக்கிறாளோ, எதுல அது வந்து லயம் அடையிறதோ, அந்த விஷயம் தான் பிரம்மம். அதை தெரிஞ்சுக்கோ நீ அப்படின்னு வந்து அவர் அப்பா சொல்றார், வருணர் சொல்றார். இப்போ தத் விஜிக்யாசஸ்வ அப்படின்னு வருது. அங்க என்னன்னா, அந்த தத் விஜிக்யாசஸ்வல அந்த தத்துங்கிறது த்விதியா விபக்தியில வந்து பிரயோகப்படுத்திருக்கு. அதாவது கர்மத்வத்தை வந்து குறிக்கிறதுக்கு அந்த பிரம்மத்தின் ஜிக்யாசை பண்ணு அப்படின்னு வருணர் சொல்றார். அதாவது பிரம்மத்தின் விசாரத்தை பண்ணுன்னு வந்து வருணர் சொல்றாரு இல்லையா? அங்க தத் விஜிக்யாசஸ்வான்னு அந்த தத்பதம் த்விதியா விபக்தியில இருக்கும்போது, இங்க பிரம்மணஹ ஜிக்யாசான்னு சொல்லும்போது ஷஷ்டி விபக்தி இருக்கு. அந்த ஷஷ்டி விபக்தி அந்த தைத்திரிய உபனிஷத்துல வரக்கூடிய தத் விஜிக்யாசஸ்வா தத் பிரம்மேத்தியில வரக்கூடிய வந்து இந்த தத் துத்தியால இருக்கு இல்லையா? துத்தியார்த்தே ஷஷ்டி, அதனால கர்மணி ஷஷ்டின்னு சொல்றோம். எப்பவுமே ஸ்மிருதியும் சூத்திரமும் வந்து ஸ்ருதியை அனுசரிச்சுட்டு இருக்கணும். ஸ்ருதி தான் முக்கியமான பிரமாணம். ஸ்ருதி எப்படி சொல்றதோ அப்படிதான் வந்து சூத்திரத்தை நம்ம மாத்தணுமே தவிர ஸ்ருதியை மாத்தப்படாது சூத்திரத்துக்காக. அதெல்லாம் சொல்றார். தச்ச கர்மண ஷஷ்டி பரிகிரகே சூத்திரேன அனுகதம் பவதி. அந்த நம்ம கர்மணி ஷஷ்டின்னு எடுத்துனோம்னா அந்த சூத்திரம் ஸ்ருதியை வந்து அனுகமம் பண்ணும், ஸ்ருதியை அனுசரணம் பண்ணும். அதனால அப்படி எடுத்துக்கணும் நம்ம அப்படிங்கிறார். தஸ்மாத் பிரம்மணஹ இது கர்மணி ஷஷ்டி. சரி, இப்ப நம்ம அதாத்தோ பிரம்ம ஜிக்யாசால அத அத்தஹ அப்புறம் பிரம்ம ஜிக்யாசா சமாசத்துல பிரம்ம பார்த்தோம். இது எல்லாத்துக்கும் அர்த்தத்தை பார்த்தோம். அந்த பிரம்ம ஜிக்யாசா வந்து பிரம்மணஹ ஜிக்யாசான்னு ஷஷ்டி விபக்தியில எதுக்கு ஷஷ்டி விபக்தியை வந்து ஆச்சாரியால் சொல்றாருன்னு பார்த்தோம். இப்போ இப்ப பிரம்ம ஜிக்யாசா சமாசத்துல ஜிக்யாசா பதத்துக்கு என்ன அர்த்தம்னு பார்ப்போம். இங்க வந்து ஜாத்தும் இச்சா ஜிக்யாசா, ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் என்கிற ஆசைக்கு தான் ஜிக்யாசான்னு பேரு. இப்போ எந்த ஒரு ஆசையா இருந்தாலும் அது வந்து ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறது. அதாவது எனக்கு ஆசைன்னு ஒண்ணு சொன்னோம்னா எதுல ஆசைன்னு கேள்வி வரும். இப்போ அது எதுல ஆசைன்னு வந்து ஆச்சாரியர் நிரூபிக்கிறார். இப்ப நம்ம பிரம்ம ஜிக்யாசாவை பார்த்தோம்னா அது வந்து ஒரு ஞானத்துல வந்து ஆசை. அதாவது ஞான விஷயக்க இச்சாதான் ஜிக்யாசா. எந்த ஞானத்தோட ஆசைன்னு பார்த்தோம்னா பிரம்ம விஷயக்கமான ஒரு ஞானத்துல ஆசை. அதாவது பிரம்ம ஜிக்யாசானா பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும் என்கிற ஆசை அப்படின்னு வந்து சொல்றோம். அந்த இச்சை எப்படி வருதுன்னா அந்த விஷயத்தோட அஸ்தித்வத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதுல ஆசையே வருது. எந்த ஒரு ஆசைக்கும் அடிப்படையில ஒரு ஞானம் இருக்கு. அந்த அந்த விஷய ஞானம். அந்த விஷய ஞானம் வந்ததுக்கு அப்புறம் அந்த அந்த விஷயத்து மேல ஆசை வருது. இதுல என்ன சொல்றோம்னா இந்த ஆசைக்கு விஷயமே ஞானம் தான். பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும் என்கிற ஆசை. அப்புறம் சொல்றார், இந்த ஜிக்யாசா பதத்துக்கு அர்த்தத்தை சொல்றார். அவகதி பர்யந்தம் ஞானம் சன்வாச்சியாயாக இச்சாயாக கர்ம பல விஷயத்வாத் இச்சாயாகா அப்படிங்கிறார். நம்ம சொன்ன மாதிரி எந்த ஒரு இச்சாக்கும் ஒரு பலம் தேவை. பல விஷயத்வாத் இச்சாயாகா அப்படிங்கிறார். அப்புறம் இந்த ஜிக்யாசா இருக்கே, இது வந்து கியாதாத்துடைய சன் பிரத்யத்தை சேர்க்கிறோம் நம்ம. இந்த சன் பிரத்யம் வந்தாலே அதுக்கு வந்து இச்சைன்னு அர்த்தம். அதான் சொல்றார், சன்வாச்சியாயாக இச்சாயாக கர்மா அவகதி பர்யந்தம் ஞானம் அப்படிங்கிறார். இந்த சன் என்கிற பிரத்யத்தினால் சொல்லப்படும் இச்சாவுக்கு விஷயம் அவகதி பர்யந்தம் ஞானம் அப்படிங்கிறார். இப்போ ஏன் ஆச்சாரியால் அவகதி பர்யந்தம் ஞானம்னு சொல்றாருன்னு வந்து ஒரு கேள்வி வருது. இப்ப ஞானத்துக்கும் அவகத்திற்கும் என்ன வித்தியாசம்? இப்ப ஞானம்னா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறது, அவகத்தினா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறது. அப்படின்னா எதுக்கு அவகதி பர்யந்தம் ஞானம் அப்படின்னு ஆச்சாரியர்கள் சொல்றாரு. இப்போ உபனிஷத்துக்கள்ல ஆத்மாவாரே திரஷ்டவிய ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்தியாசித்தவியன்னு சொல்லிருக்கு.
அதாவது ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும், ஆத்மாவை பத்தி கேட்கணும், அதுல மனனம் பண்ணணும். இந்த ஆத்மாவிலேயே கொஞ்ச நாழி நம்ம வந்து நம்மள மூழ்கி இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் நமக்கு வந்து ஆத்ம சாட்சா்காரம் வரும் அப்படின்னு வந்து உபனிஷத்துகள்ல சொல்லிருக்கு. இப்போ இந்த சாட்சா்காரத்துக்கும் ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தோம்னா, இந்த ஞானம்ங்கிறது ஒரு பரோட்சமான ஞானம். அதாவது வேதாந்தத்தின் தாத்பரியம் என்னன்னு வந்து ஒரு சந்தேகம் இருக்கே, அது ஸ்ரவணத்தினால அது போயிடுறது. அதனால அத்வைதம் தான் சத்தியம், பிரம்மன் தான் சத்தியம், அது ஒண்ணுதான் உலகத்தில் சத்தியம். வேற எல்லாமே மித்யான்னு வந்து நம்ம இந்த தாத்பரிய நிச்சயம் இருக்கே, அதுக்கு வந்து பரோட்ச ஞானம். அதுதான் இங்க ஞானத்தினால வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அவகத்தின்னு சொன்னான்னா, இங்க வந்து அபரோக்ஷ ஞானத்த குறிக்கிறார், சாட்சாத்காரத்த குறிக்கிறார்ன்னு அர்த்தம். அபரோக்ஷத்துக்கும், பரோக்ஷத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பார்ப்போம். இப்ப பரோக்ஷ ஞானம்னா, ஒரு விஷயத்த பத்தி நம்ப சப்தத்தால, அதாவது யாரோ சொல்லி ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறோம். இல்லன்னா, ஒண்ணு வந்து பிரத்யக்ஷம் இல்ல. ஆனா, அத வந்து நம்ம அனுமானம் பண்ணி தெரிஞ்சுக்கிறோம். ஒரு பர்வதத்துல வந்து அக்னி இருக்குன்னு நமக்கு கண்ணால தெரியல. ஆனா, அந்த பர்வதத்திலேருந்து வரக்கூடிய தூமத்த பார்த்துட்டு நம்ம அனுமானம் பண்றோம். அங்க வந்து அக்னி இருக்குன்னு அனுமானம் பண்றோம். "பர்வதோ வன்னிமான் தூமத்வாத்" அப்படிங்கிறோம் நம்ம. இந்த அனுமானத்துல வந்து இந்த அக்னிங்கிறது வந்து நம்மளுடைய சக்ஷுரந்திரியத்துக்கு சம்பந்தம் படல. அந்த இந்திரிய சன்னிகர்ஷம் இல்ல. அந்த அக்னிவுக்கும் நம்ம கண்ணுக்கும். நம்ம கண்ணால அந்த அக்னிய பார்க்கல. ஆனா, அந்த அக்னியிலேருந்து வர புகைய மட்டும் நம்ம கண்ணால பார்த்தோம். அந்த புகைய பார்த்துட்டு, புகை இருக்கிறதுனால அக்னியும் இருக்கு நம்ம அனுமானம் பண்றோம். இப்போ இந்த நம்ம பர்வதோ வன்னிமான் தூமத்வாத்ன்னு அந்த அனுமானத்தினால் தெரியப்படும் வன்னி, அது வந்து பரோக்ஷ ஞானத்தினால தெரியப்படுறது அப்படிங்கிற அந்த பரோக்ஷ ஞானம்னா இன்டைரக்ட் காக்னிஷன்னு அர்த்தம். பிரத்யக்ஷம்னா டைரக்ட் காக்னிஷன். அதாவது ஆச்சாரியர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஸ்ரவணம் மட்டும் பண்ணி நிக்காம, ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம் பண்றோமே, அந்த 3ம் பண்ணி, நான் தான் ஆத்மான்னு வந்து ஒரு திடமான நிச்சயம் வருதே, இதுதான் அவகதி. இதுதான் அபரோக்ஷ ஞானம். இதுதான் ஆத்ம சாட்சா்காரம். இந்த தெளிவான வந்து டைரக்ட்டான ஒரு நாலெட்ஜ். ஏன்னா, அது வந்து ஏதோ பிரம்மம்னு ஒண்ணு இருக்கு. அவல்லாம் சொல்றா. நான் அந்த ஜீவனும், பிரம்மனும் ஒண்ணுன்னு சொல்றா. அப்படின்னு வந்து சொன்னோம்னா, அது என்னன்னா பரோட்ச ஞானம் தானே தவிர, நான் தான் பிரம்மன்னு யாருக்கு திடமான நிச்சயம் இருக்கோ, நான் மனுஷன் கிடையாது அப்படின்னு யாருக்கு திடமான நிச்சயம் இருக்கோ, அதுதான் அவகத்தின்னு ஆச்சாரியர் சொல்றார். இப்பேற்பட்ட அவகத்தியில வந்து கொண்டு நிறுத்தும் ஞானத்தை தான் இச்சாவுடைய விஷயம். இங்க வந்து ஜிக்ஞாசான்னு சொல்லும்போது, அந்த கியாதும் இச்சால அந்த ஞானம் இருக்கே, அது வந்து அவகதி பர்யந்தம் ஞானம். அந்த அவகத்தியில வந்து கொண்டு போய் நிறுத்தணும். இப்போ இந்த ஞானம் ஞானம்னு வந்து ஒரு சப்தம் இருக்கு. வேதாந்த ரீதியா பார்த்தோம்னா, இந்த ஞானத்துக்கு 2 விதமான அர்த்தங்கள் உண்டு சாஸ்திரத்துல. உபனிஷத்தே சொல்றது, இங்க சத்தியம், ஞானம், அனந்தம் பிரம்மான்னு தைத்திரிய உபனிஷத்துல சொல்லும்போது, இல்லன்னா விஞ்ஞானம் ஆனந்தம் பிரம்மான்னு சொல்லும்போது, அங்க ஒரு ஞானம் சப்தம் இருக்கே, அது வந்து ஆத்மஸ்வரூபம், சைத்தன்யத்த குறிக்கிறது. அதுதான் முக்கியமான ஞானம் அங்க. இப்போ வேற ஏதோ இடத்துல பிருஹதாரண்யக உபநிஷத்துல காம சங்கல்போ விசிகித்சா ஸ்ரத்தா அஸ்ரத்தா திருதிர் அதிருதிஹி ஹ்ரீர் தீர் பீர் ஏதத் சர்வம் மன ஏவன்னு சொல்லும்போது அங்க தீன்னு ஒரு வந்து வார்த்தை வருது இல்லையா, தீஹின்னு ஒரு வார்த்தை. அது வந்து ஞானத்துடைய ஒரு பர்யாயமான ஒரு சப்தம். இங்க வந்து இந்த ஞானம் வந்து ஸ்வரூப ஞானம் இல்ல. ஏன்னா விருத்தி ஞானம். அதாவது மனசுல உண்டாகும் விருத்தி. அது எப்பேற்பட்ட விருத்தினா, அதுக்கு வந்து ஒரு காலத்துல உண்டாருது. அடுத்த க்ஷணம் அது போயிடுறது. அது ஒரு க்ஷணிகமான ஒரு விருத்தி. இப்போ நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த விருத்தியுடைய ஆத்மாவுடைய அந்த தாதாத்ம அத்தியாசம் இருக்கு. அதாவது இந்த விருத்தியே ஆத்மான்னு நம்பிண்டு இருக்கோம். நம்பிண்டு சைத்தன்யமா இருக்குன்னு நெனச்சுட்டு இருக்கோம். வாஸ்தவமா பார்த்தோம்னா, விருத்தி வந்து மனசோட ஒரு பரிணாமமா இருக்கிறதுனால, அதுவும் ஜடம் தான். மனசே ஜடம் தான். ஆனா நம்ப ஆத்மாவுடைய தாதாத்மிய அத்தியாசம் வந்ததுனால, இந்த விருத்தியே ஆத்மான்னு நம்பிண்டு இருக்கோம். இப்போ இதத்தான் வந்து க்ஷணிக விஞ்ஞானிவாதிகள்
வந்து க்ஷணிக ஆத்மான்னு நம்பிட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்கு வந்து ஆத்மா தனி, இந்த விருத்தி தனின்னு தெரியாததுனால இந்த விருத்தியே ஆத்மான்னு நினைச்சுட்டு ஆத்மா க்ஷணிகம் அப்படிங்கிறா. அந்த விருத்தியோட க்ஷணிகத்துவத்தை ஆத்மா மேல ஆரோபம் பண்ணி ஆத்மா க்ஷணிகம் அப்படிங்கிறா அவ. சரி, அப்படின்னா இந்த ஜிக்யாசாவுடைய வந்து விஷயம் வந்து இந்த விருத்தியா ஆத்மஸ்வரூபமானு பார்க்கும்போது நமக்கு என்ன புரியுறதுன்னா இது ரெண்டுமே அப்படின்னு புரியுது. அது எப்படி ரெண்டுமேன்னு பார்க்கலாம் நம்ம. அந்த ரெண்டுமேனு குறிக்கத்தான் அவகதியும் சொல்றார், ஞானமும் சொல்றார். ஞானம்னா இங்க விருத்தி, அவகத்தினா விருத்தி அபிவக்த சைதன்யம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அந்த விஷயத்தோடைய ஞானம் வரத்துக்கு முன்னாடி அந்த விஷயம் நமக்கு தெரியல. ஏன்னா அந்த விஷயத்தோடைய அஜ்ஞானம் இருக்கு. இப்ப அந்த அஜ்ஞானம் போக்குறதுக்காக ஒரு விருத்தி தேவை. ஆத்மஸ்வரூபம், அதாவது அந்த இந்த ஸ்வரூப ஞானம் சொல்றோமே, ஸ்வரூப ஞானம் மட்டும் இருந்தானா அந்த விஷயத்துடைய அஜ்ஞானம் போகாது. ஏன்னா ஸ்வரூப ஞானம் எப்பவுமே இருக்கு. அந்த ஸ்வரூப ஞானம் இருக்கும் போதே இந்த இப்போ வந்து சம்சாராவஸ்தால நம்ம வந்து அஜ்ஞானம் இருக்கு. அந்த அஜ்ஞானத்தினால நமக்கு அந்த ஆத்மஸ்வரூபம் ஸ்வப்பிரகாசமாக இருந்தாலும் நமக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்மஸ்வரூபம் இருந்தேன்னா வந்து அஜ்ஞானம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. இந்த ஆத்மஸ்வரூபத்துலதான் அஜ்ஞானம் இருக்கு. இந்த அஜ்ஞானத்துக்கு ஆசிரியமே ஆத்மா தான். அதனால ஸ்வரூப ஞானம் மட்டும் இருந்தா போராது. அதோடைய அந்த அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு விருத்தி ஞானமும் தேவைப்படுறது. அதனால இங்க வந்து பிரம்ம ஜிக்யாசான்னு சொல்லும்போது ஆச்சாரியால் விருத்தி ஞானத்தை சொல்றா. ஏன்னா அந்த விருத்தி ஞானத்தினாலதான் வந்து அஜ்ஞான நிவர்த்தி ஆக போறது. அஜ்ஞான நிவர்த்தி ஆறதுனாலதான் நமக்கு அந்த பரம புருஷார்த்தமான பிரம்மத்தை அடைய முடியுது. ஆனா அந்த விருத்தி ஞானம் மட்டும் இருந்தா கூட போராது. ஏன்னா விருத்தி ஞானம் வெறும் ஜடம். அதுக்கு ஒரு சைத்தன்யம் தேவைப்படுறது. அதனால விருத்தி ஞானமும் தேவை, விருத்தி அபிவியக்த சைத்தன்யமும் தேவை. இப்போ இந்த ஆத்ம சாட்சா்காரம் எப்படி வருதுன்னா, அகம் பிரம்மாஸ்மின்னு வந்து மகா வாக்கிய சிரவணத்துக்கு அப்புறம் இந்த உலகத்துல எல்லாமே மித்யான்னு நமக்கு வந்து ஒரு பரிபூர்ணமான வந்து ஞானம் வரும்போது இந்த அகம் பிரம்மாஸ்மி ஞானத்துல ஆத்மாவை காட்டிலும் வேற எந்த ஒரு அனாத்மாவும் தெரிய மாட்டேங்கிறது. ஆத்மாவை மட்டும் விஷயிக்கிறது. நம்ம மனசுல எந்த விதமான அனாத்மாவை பத்தி ஒரு சிந்தனையே இல்லாம ஆத்மாவை பத்தி மட்டும் சிந்தனை இருக்கும்போது அகண்டாகார விருத்தி வருது. அந்த அகண்டாகார விருத்தியில என்ன விஷயம்னா ஆத்மா மட்டும், அனாத்மாவோட துளி கூட அங்க இல்லை. இப்போ மூலா வித்யாக்கு விஷயம் என்னன்னா ஆத்மா மட்டும். மூலா வித்யா அனாத்மா விஷயிக்கல, ஆத்மாவை மட்டும் விஷயிக்கிறது. இப்போ அஜ்ஞானத்தோட என்ன விஷயம் இருக்கோ அதே விஷயக்கமான ஞானம் தான் அந்த அஜ்ஞானத்தை போக்கக்கூடும். இப்போ எனக்கு வந்து மேத்ஸ்ல வந்து அஜ்ஞானம் இருக்குன்னா எனக்கு மேத்ஸ் ஞானம் வேணும். அதனால அஜ்ஞானத்துக்கும் ஞானத்துக்கும் ஒரே விஷயம் இருந்தா தான் அப்பேற்பட்ட விருத்தி ஞானம் தான் அந்த அஜ்ஞானத்தை போக்க முடியும். இப்ப மூலா வித்யாக்கு ஆத்மா ஒண்ணுத்தான் விஷயம். அதனால ஆத்மா ஒண்ணுத்தான் விஷயமா இருக்கக்கூடிய அகண்டாகார விருத்தினால அந்த மூலா வித்யாவோட நிவர்த்தி ஆறுது. அப்பேற்பட்ட விருத்தி ஞானம் பிறந்ததுக்கு அப்புறம் அந்த அஜ்ஞானம் நாசமாறுது. அந்த அஜ்ஞானம் நாசமாகும் போது அஜ்ஞானமான மூல காரணத்தின் எல்லா காரியங்களும் நாசமாறுது. இப்போ இந்த விருத்தி பிறக்கிறதே இந்த விருத்தியும் அஜ்ஞானத்தின் ஒரு பரிணாமம் தான். அதனால அந்த காரணம் மூலாஜானம் நாசமாகும் போது அதோடைய காரியம் அகண்டாகார விருத்தியும் நாசமாயிடும். அந்த அஜ்ஞான நாசத்தினால தானும் நாசமாகி ஆத்ம சைத்தன்யம் மட்டும் அங்க பிரகாசிக்கிறது. அப்படி ஆத்ம சைத்தன்யம் மட்டும் பிரகாசிக்கும் போது அதுதான் விருத்தி அபிவியக்த சைத்தன்யம்னு சொல்றார். அதனால இப்ப என்ன தேவைப்படுறதுன்னா அந்த விருத்தி ஞானமும் தேவைப்படுறது, அந்த விருத்தி அபிவியக்த சைதன்யமும் தேவைப்படுறது. இது ரெண்டுமே அந்த ஜிக்யாசாவுடைய விஷயம். இததான் ஆச்சாரியார் சொல்றார். இப்போ அவகத்தின்னு சொல்லும் பொழுது அவர் விருத்தி அபிவியக்த சைத்தன்யத்தை சொல்றார். ஞானம்னு சொல்லும் பொழுது அவர் விருத்தி ஞானத்தை சொல்றாருன்னு புரியுது.
இதான் ரெண்டுமே வந்து அந்த ஜிக்யாசாவுடைய விஷயம். ஞானேன ஹி பிரமாணேன அவகந்தும் இஷ்டம் பிரம்மா. இப்பேற்பட்ட பிரமாணத்தினால் ஜனிதமான வந்து அகண்டாக்கார விருத்தி இருக்கே, அந்த விருத்தி ஞானம், அந்த விருத்தி ஞானத்தினால வந்து இந்த பிரம்மம் அபிவியக்த சைத்தன்யமாக நமக்கு வந்து சாட்சாத்காரம் நம்ம பண்றோம் அதை. இததான் ஆச்சாரியால் சொல்றாருங்க. அதாவது வந்து அந்த விருத்தி ஞானத்தினால வந்து ஆவரண பங்கம் மாறுது, இந்த மூலா வித்யா போறது. இந்த மூலா வித்யா போனதுக்கு அப்புறம் ஸ்வப்பிரகாசமான சைத்தன்யம் தானா அபிவியக்தமாறுது. இப்பேற்பட்ட அபிவியக்தமான சைத்தன்யம் தான் இஷ்டம், பரம புருஷார்த்தத்துக்கு விஷயமான இருக்கக்கூடியது. பிரம்மாவகத்தருகி புருஷார்த்தக. இந்த அபிவியக்த சைத்தன்யம் இருக்கே, இதுதான் பரம புருஷார்த்தமான மோட்சம். அது ஏன் அதை வந்து பரம புருஷார்த்தம்னா, நிஷேஷ சம்சார பீஜ அவித்யாதி அனர்த்த நிபர்கணாத். இந்த அனர்த்தங்கள்லாம் இருக்கே இந்த சம்சாரத்துல, அந்த அனர்த்தத்துக்கு காரணம் வந்து இந்த அவித்யா. அந்த அவித்யாவை வந்து முழுக்க முழுக்க போக்கடிச்சிட்டு தான் இந்த அபிவியக்த சைத்தன்யம் வருது. அதனால தான் இந்த பிரம்மாவகத்தை வந்து பரம புருஷார்த்தமாக இருக்கு. தஸ்மாத் பிரம்ம ஜிக்யாசித்தவ்யம். இந்த காரணத்தினால பிரம்ம விசாரம் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஆச்சாரியால் சொல்றார். இங்க திருப்பி வந்து ஒரு கேள்வி வருது, எப்படி வந்து பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசை எப்படி வர முடியும்னு ஒரு கேள்வி வருது. இப்போ இந்த ஸ்ருதி வாக்கியங்கள்லாம் வந்து நம்ம வந்து சிரவணம் பண்றோம்னா நமக்கு பிரம்மம் தெரிஞ்சிடும். அந்த பிரம்மத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை வராது. ஏன்னா ஆசை எப்படி இருக்குன்னா, இல்லாத ஒண்ணு வஸ்து நம்ம கிட்ட இருக்கணும்னு தான் ஆசை வருது. இப்ப பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைன்னு சொன்னானா, அது வந்து நமக்கு பிரம்மத்தை தெரிஞ்சுட்டோம்னா அது ஆசை வராது. ஆனா இந்த ஆசை வரத்துக்கு காரணம் என்னன்னா, அப்படி ஒரு வஸ்து இருக்குன்னு தெரிஞ்சாகணும். இப்போ என்ன கேள்வி வருதுன்னா, பிரம்மம் இருக்குன்னு நமக்கு முன்னாடியே தெரிஞ்சதுன்னா, எப்படி வந்து அந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசை வரத்துக்கு வாய்ப்பு? சரி, அதனால நமக்கு பிரம்மத்தை தெரியலன்னு வச்சுப்போம். பிரம்மத்தை தெரியலன்னா, எப்படி பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை எப்படி வரும்? ஏன்னா, பிரம்மம்னு ஒண்ணு இருக்குன்னே நமக்கு தெரியலன்னா, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசை எப்படி வரத்துக்கு சாத்தியம்? இப்ப 2 பக்கத்திலும் பார்த்தாலும், இந்த பிரம்ம ஜிக்யாசா வந்து நடக்க முடியாத ஒரு காரியமாக இருக்கே! அப்படின்னு வந்து ஒரு கேள்வி. தத் புனர் பிரம்ம பிரசித்தம் அப்பிரசித்தம் வா ஸ்யாத். இந்த பிரம்மம் இருக்கே, அது வந்து தெரிஞ்சிருக்கா? தெரியலையா? எது பிரசித்தம் ந ஜிக்ஞாசித்தவ்யம். அது ஏற்கனவே தெரிஞ்சிருத்தனா, அத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எந்த விதமான வந்து முயற்சி பண்றதுக்கு அவசியம் இல்லை. என்ன விசாரம் தேவையில்லை. அது தெரியவே இல்லன்னா, அதுக்கு அத தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அத அப்பிரசித்தம் நைவ சக்கியம் ஜிக்யாசித்தும் இது அப்படிங்கிறார். உச்சதே அஸ்தி தாவத் பிரம்ம நித்தியசுத்த புத்த முக்த ஸ்வபாவம் சர்வஜம் சர்வசக்தி சமன்வித்தம். பிரம்மம் தன்னுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்குன்னா, அது நித்திய சுத்தமாக இருக்கு. அது நித்திய புத்தமாக இருக்கு. அதாவது சைத்தன்ய ரூபமாக இருக்கு. அது நித்திய முக்தமாக இருக்கு. அது வந்து சர்வஜனாக இருக்கு. சர்வசக்தி சமன்விதனாக இருக்கு. அதாவது சர்வஜத்துவம்னா எல்லாத்தையும் பிரகாசம் பண்றதுக்கு வல்லமை உடையதா இருக்கு. சர்வசக்தி மத்துவம்னா இந்த உலகத்துக்கே அது வந்து ஒரு காரணமாக இருக்கு. அப்படி இருக்கிற பிரம்மம் வந்து பிரம்ம சப்தஸ்ய ஹி व्युत्पद्यमानस्य नित्यशुद्धत्वादयोर्थोः प्रतीयन्ते बृहन्तेर् धातोः अर्थानुगमात्. இந்த பிரம்மம் இருக்கே, இந்த பிரம்மமோட தாத்து என்னன்னா, அது பிருஹ் என்ற வந்து ஒரு தாத்துவனால இருக்கு. அந்த அந்த தாத்துக்கு என்ன அர்த்தம்னா, அனந்தமானதுன்னு அர்த்தம். ரொம்ப பெரிதானதுன்னு அர்த்தம். அதாவது அதோடைய நித்திய சுத்தத்துவம் அந்த பேரிலேயே தெரிகிறது. இப்போ அது வந்து சுத்தமாக இல்லைன்னா 2 விஷயங்கள் இருக்கணும். பிரம்மம்னு ஒண்ணு இருக்கணும். அதுல இருக்கக்கூடிய அசுத்தமும் இருக்கணும். அதாவது 2 விஷயம். இப்போ 2 விஷயம் இருந்ததுன்னா, அந்த பிரம்மம் வந்து அனந்தமாக இருக்க முடியாது. ஏன்னா, அதுக்கு அனந்தத்துவத்துக்கு பங்கம் வந்துரும். அதனால அது வந்து நித்திய சுத்தமாக இருக்கணும். ஏன்னா, அதுக்கு எந்த விதமான பரிச்சின்னத்துவம் இல்ல. அசுத்தி என்கிற பரிச்சின்னத்துவமே இல்லாததுனால தான் அது வந்து அனந்தமாக இருக்க முடியும். அப்படி இருந்ததுன்னா அது நித்திய சுத்தமாக இருக்க முடியும். அதனால பிரம்மம் என்கிற பேரனாலேயே அது நமக்கு தெரியப்படுறது அது நித்திய சுத்தமாக இருக்கு அப்படின்னு.
இப்போ பிரம்மம் வந்து இருக்குங்கிறது எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாருடைய ஆத்மாவும் பிரம்மம் தான். இந்த இந்த அகம் பிரத்யக்ஷ விஷயம், அந்த ஆத்மா, அந்த ஆத்மாவோட அஸ்தித்வம் தான் பிரம்மத்துடைய அஸ்தித்வம். இந்த பிரம்மம்ங்கிறது வேற இன்னொரு விஷயம் இல்ல. அது நம்மளுடைய ஆத்மஸ்வரூபமே பிரம்மம் தான். நமக்கு வேணா நம்ப தான் பிரம்மன்னு தெரியாமல இருக்கலாம். ஆனா, யாருக்குமே நான் இருக்கேனா இல்லையான்னு வந்து சந்தேகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அதான் சொல்றார், "சர்வோஹி ஆத்மாஸ்தித்வம் பிரத்யேதி நாஹமஸ்மி இதி." எல்லாருக்கும் நான் இருக்கேன்னு வந்து தெரியறது. யாருமே நான் இல்லன்னு யாருக்குமே வந்து அந்த ஒரு பிரதீதி வரதில்ல. "யதி ஹி ந ஆத்மஸ்தித்வ பிரசித்தி ஸ்யாத், சர்வோ லோகः நாஹமஸ்மி இதி பிரதீயாத்." இப்போ நமக்கு நம்மளோட வந்து அஸ்தித்வமே தெரியலன்னா, எல்லாரும் நெனச்சுப்பா, "நான் இல்ல, நான் இருக்கவே இல்ல." அப்படின்னு நெனச்சிருப்பா. இந்த ஆத்மா என்னன்னா பிரம்மம் தான். அதனால ஆத்மா ச பிரம்ம यदि तर्हि लोके ब्रह्म आत्मत्वेन प्रसिद्धमस्ति ततो ज्ञातमेव इति அஜிக்யாஸ்யத்வம் புனராபன்னம். இப்போ இந்த எல்லாருக்குமே வந்து இந்த பிரம்மம் தான் ஆத்மான்னு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருந்ததுன்னா, அந்த பிரம்மத்துடைய ஸ்வரூபத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஜிக்ஞாசா வரத்துக்கு வாய்ப்பே இல்ல. அப்படின்னு வந்து பூர்வபக்ஷி சொல்றார். ந தத் விசேஷம் பிரதி விப்ரதிபத்தேஹே. அதுக்கு வந்து இப்ப இவர் சொல்றார், சங்கராச்சாரியர் சொல்றார், இல்ல இப்ப வந்து எல்லாருக்கும் நான் இருக்கேன்னு வேணா தெரியறது. ஆனா, பிரம்மத்தின பத்தி விஷயத்துல விப்ரதிபத்தி இருக்கு. அதாவது மத வேறுபாடுகள் இருக்கு. அதோட கருத்து வேறுபாடுகள் இருக்கு அப்படிங்கிறார். தேகமாத்திரம் சைத்தன்ய விசிஷ்டம் ஆத்மா இது பிராகிருதா ஜனாக லோகாயதிகாஷ்ட பிரதிபன்னாக. இந்த சார்வாக்கால்லாம் இருக்காளே, பிராகிருத ஜனாலாம் இருக்காளே, அதாவது பாமர மக்கள், யாருக்கு சாஸ்திர சம்ஸ்காரம் இல்லையோ, அவ நினைக்கிறா, இந்த உடம்பே தான் ஆத்மான்னு நினைக்கிறா. இந்த உடம்புல தான் சைத்தன்யம் வந்து ஒரு குணமாக இருக்குன்னு நினைக்கிறா. சில பேர் என்ன சொல்றாருன்னா, இந்திரியாணி ஏவ சேதனானி ஆத்மா இது அபரே. இந்த இந்திரியங்கள்லாம் இருக்கே, இந்த சக்ஷுராதி இந்திரியங்கள், இதுதான் ஆத்மான்னு மத்த சில பேர் சொல்றா. மனஹ இது அந்யே. சில பேர் என்ன சொல்றா, மனசுதான் வந்து ஆத்மாங்கிறா. விஞ்ஞான மாத்திரம் க்ஷணிகம் இத்யேகே. சில பேர் என்ன சொல்றா, அந்த யோகாச்சார பௌத்தாள், இந்த விஞ்ஞானம் இருக்கே விருத்தி, இந்த க்ஷணிக விருத்தி தான் ஆத்மா அப்படிங்கிற. சூன்யம் இத்யபரே. இந்த மாத்தியமிகாள் பௌத்தாள்லாம் என்ன சொல்றான்னா, ஆத்மாங்கிறது சூன்யம் அப்படிங்கிற. இப்படி இருக்கும்போது, அஸ்தி தேகாதி வத்திரிக்தः சம்சாரி கர்த்தா போக்தா இத்யபரே. இந்த நையாயிக்காள் மீமாம்சக்காள்லாம் என்ன சொல்றாருன்னா, இந்த சரீரத்தை காட்டிலும் வேற ஒண்ணு, சம்சாரியான ஒண்ணு, அது வந்து கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் இருக்கு. அதுதான் ஆத்மா அப்படிங்கிறார். போக்தா ஏவ கேவலம் ந கர்த்தா இத்யேகே. இந்த சாங்கியாள்லாம் என்ன சொல்றா, இந்த ஆத்மாங்கிறது கர்த்தா கிடையாது, ஆனா போக்தா. அஸ்தி தத் வத்திரிக்தः ஈஸ்வரः சர்வஜ்ஞः சர்வசக்திரிதி கேச்சித். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஜீவன் ஒருத்தன் இருக்கானே, இந்த ஜீவனை காட்டிலும் தனியா ஒரு வேறான ஒரு ஈஸ்வரன் இருக்கான். அவன்தான் சர்வஜன் சர்வசக்திமான் அப்படின்னு சில பேர் சொல்றா. ஆத்மாச போக்துஹு வித்யபரே. இப்போ சில பேர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஈஸ்வர ஸ்வரூபம் இருக்கே, அந்த ஈஸ்வர ஸ்வரூபமும், இந்த ஜீவஸ்வரூபமும் வேற ஒண்ணும் இல்ல. இந்த யார போக்தான்னு நம்ம சில பேர் சொல்றாளோ, அந்த போக்தாவோட ஸ்வரூபமும், ஈஸ்வர ஸ்வரூபமும் ஒண்ணு அப்படிங்கிறான். இது அத்வைத மதம். இப்படி இருக்கும்போது, ஏவம் பகவோ விப்ரதிபன்னாக யுக்தி வாக்கிய தத் ஆபாச சமாஸ்ரயாக சந்தக. இப்படி இருக்கும்போது, பல மத வேறுபாடுகள் இருக்கிறதுனால, அது அவளுடைய தப்பான யுக்திகள்னால வேத வாக்கியத்தை வந்து தப்பா புரிஞ்சுட்டு இருக்கிறதுனால தப்பு தப்பான வந்து நிறைய எண்ணங்கள் வச்சிருக்கா ஜனங்கள். அதுல வந்து எது இதுல வந்து சரி எது தப்புன்னு வந்து நிர்ணயம் பண்ணணும். தத்ர அவிசார்ய யத்கிஞ்சித் பிரதிபத்தியமானோ நிஸ்ரேயசாத் பிரதிஹனிஹேதா அனர்த்தம் சேயாத். இப்போ யோசிக்காம எது மனசுக்கு தோன்றதோ, எது வந்து நமக்கு சரின்னு படுறதோ, அந்த ஒரு அர்த்தத்தை நம்ம எடுத்துட்டோம்னா, இப்போ நிஸ்ரேயச பலம் இருக்கே, அது வந்து போயிடும். நிஸ்ரேயசா பிரதிஹன்யேதா அப்படிங்கிறார்.
அது வந்து அது மட்டும் மோட்ச பலம் மட்டும் போயிடாது, அனர்த்தம் செய்யாது. அனர்த்தமான பல விஷயங்களும் பண்ண வந்துரும். இந்த சம்சாரத்துல இன்னும் மாட்டிண்டு முழிச்சுண்டு இருப்போம். அதனால தான் நம்ம சொல்றோம், இந்த ஜிக்ஞாசாவ பண்ணணும். தஸ்மாத் பிரம்ம ஜிக்ஞாசா உபன்யாச முகேன வேதாந்த வாக்கிய மீமாம்சா தத் அவிரோதி தர்க்கோபகரணா நிஸ்ரேயச பிரயோஜனா பிரஸ்தூயதே. அதனால இந்த பிரம்மத்தை தெரிய வேண்டிய ஆசை அப்படின்னு சொல்றதுனால என்ன சொல்றோம்னா, இந்த பல மதங்கள்ல எது வந்து உண்மையான மதம் அப்படின்னு நிரூபணம் பண்றதுக்கு வேதாந்த வாக்கியத்தை ஒழுங்கா புரிஞ்சுக்கணும். இந்த மீமாம்சானா பூஜித விசாரம். எதோட பூஜித விசாரம்? வேதாந்த வாக்கியங்களின் பூஜித விசாரம். அந்த வேதாந்த மீமாம்சா அந்த பூஜ்யத்தை விசாரம் பண்ணும்போது நம்ம வந்து தர்க்கங்களை வந்து அதுக்கு உபகரணங்களா எடுத்துக்கலாம். அதாவது அதுக்கு அனுகூலமாக எடுத்துக்கலாம். அந்த சாஸ்திர பிரதிபாத்தியமான விஷயத்த நம்ம தர்க்கத்தினால வந்து அதை வந்து திடம் பண்ணலாம். நம்ம ஒழுங்கா புரிஞ்சுக்கிறதுக்கு அதெல்லாம் சொல்றாரு ஆச்சாரியா. இதோடய வந்து முதல் சூத்திரத்தின் பாஷ்யம் ஆச்சு. நம்ம இப்போ ரெண்டாவது சூத்திரத்தை பார்ப்போம். இப்ப எந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு இருந்தாலும் நமக்கு ரெண்டு விஷயங்கள் தேவைப்படுறது. அந்த விஷயத்தின் லட்சணம், ரெண்டாவது அந்த விஷயத்தின் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பிரமாணம் வேணும். அதனாலதான் சொல்றது லட்சண பிரமாணாபியாம் வஸ்து சித்திகின்னு. இப்ப முதல் சூத்திரத்துல சூத்திரக்காரர் பிரம்ம ஜிக்ஞாசா பண்ணணும். ஏன்னா அந்த பிரம்ம ஜிக்ஞாசா மூலமாக பிரம்ம ஞானம் வரும். அந்த பிரம்ம ஞானத்தினால நமக்கு மோட்சம் வரும்னு சொல்லியிருந்தார். இப்போ அந்த பிரம்மத்தை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம வரும்போது அதுக்கு ரெண்டு விஷயங்கள் தேவை. இந்த ரெண்டாவது சூத்திரம் ஜன்மாத்தியஸ்ய யதஹல பிரம்மத்தின் லட்சணத்தை சொல்றார். இதுக்கு அடுத்த சூத்திரம் சாஸ்திர யோனித்துவத்துல பிரம்மத்தை எப்படி தெரிஞ்சுக்கணும் அதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரமாணத்தை சொல்றார். இப்போ லட்சணங்கள்லயே ரெண்டு விதமான லட்சணங்கள் உண்டு. ஸ்வரூப லட்சணம், தடஸ்த லட்சணம்னு. ஒரு லட்சியத்தின் ஸ்வரூபம் என்ன அப்படின்னு காட்டுறதுக்கு ஸ்வரூப லட்சணம். சில சமயம் அந்த லட்சியம் ரொம்பவே சூக்ஷ்மமாக இருக்கிறதுனால அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த லட்சியத்துல சேராத ஒண்ணு வச்சுண்டு நம்ம அந்த லட்சியத்தை அடையறதுக்கு சொன்னோம்னா அதுக்கு வந்து தடஸ்த லட்சணம்னு பேரு. இது இந்த சாகா அருந்ததி நியாயம்னு சொல்லுவாங்க இந்த தடஸ்த லட்சணத்தை சொல்றதுக்கு. இப்போ இந்த அருந்ததி நட்சத்திரத்தை பார்க்கணும்னா என்ன பண்ணுவாருன்னா, அது வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும். அதனால வந்து அதை பார்க்கறது ரொம்ப சுலபம் இல்லை. சோ அதை பார்க்கறதுக்கு என்ன முதல்ல பண்ணுவாருன்னா, முதல்ல வந்து இந்த வானத்துல எங்க பார்க்கணும்னு காட்டுவார். அதை காட்டுறதுக்கு அந்த ஒரு மரத்துடைய சாக்கா வச்சுண்டு அந்த மரத்தோட சாக்கா தெரியுறதா அதை முதல்ல பாரு அப்படின்பார். ஓஹோ அதுதானா அப்படின்னு முதல்ல அந்த பாக்குறவன் பார்ப்பான். அப்புறம் அந்த ஷாக்காக்கு பக்கத்துல வந்து ஒரு ஒரு நட்சத்திரம் தெரியுது அப்படின்பா. அந்த நட்சத்திரமா அப்படின்னு கேட்பா. இல்ல இல்ல அந்த நட்சத்திரத்துல இருந்து கொஞ்சம் மேல பார்த்தேன்னா இன்னொரு நட்சத்திரம் தெரிகிறதா, அதுதான் வசிஷ்ட நட்சத்திரம். அதுக்கு பக்கத்துல ஒரு நட்சத்திரம் தெரிகிறதா, அதுதான் அருந்ததி அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப சூக்ஷ்மமான அருந்ததி நட்சத்திரத்தை பார்க்கறதுக்கு முதல்ல அந்த மரத்துடைய ஷாக்காவை காமிச்சு, ஷாக்காக்கு பக்கத்துல இருக்கிற வந்து ஒரு நட்சத்திரத்தை காமிச்சு, அந்த நட்சத்திரத்துக்கு பக்கத்துல இன்னொரு நட்சத்திரத்தை காமிச்சு, அதுக்கு பக்கத்துல இன்னொரு நட்சத்திரத்தை காமிக்கிறோம் பாருங்க. ஒரு சூக்ஷ்மமான வஸ்துவை பார்க்கறதுக்கு ஒரு ஸ்தூலமான வஸ்துவோட ஆரம்பமா எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த சூக்ஷ்மத்தை வந்து நம்ம வந்து இன்னும் சூக்ஷ்ம தரவமா பாக்குறோம் இல்லையா. அதுக்குதான் வந்து சாகா அருந்ததி நியாயம்னு சொல்லுவா. அப்படி வந்து ஒரு கஷ்டமான ஒரு சூக்ஷ்மமான வஸ்துவை பார்க்கறதுக்கு ஒரு தடஸ்த லட்சணத்தோட சொல்றது வந்து வழக்கம். இப்போ இந்த பிரம்மத்தை பத்தி சொல்லும்போது நம்ம இதுக்கு ஸ்வரூப லட்சணம் என்னன்னு சொன்னோம்னா, தைத்திரிய உபனிஷத்தோட 2வது அத்தியாயத்துல வரக்கூடிய வந்து மந்திரம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு வருது. அது வந்து பிரம்மத்துடைய ஸ்வரூப லட்சணம். அதே உபனிஷத்தின் 3வது அத்தியாயத்துல வரக்கூடியது இந்த பிருகுவல்லியில வருது. யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏம ஜாத்தானி ஜீவந்தி யத் பிரகன் தபிசம்பிஷந்தி. எதிலேந்து இந்த உலகம் வருதோ, எதில் இந்த உலகம் ஸ்திதி அடைகிறதோ, எதுல இந்த உலகம் லயம் அடைகிறதோ, இந்த 3 காரணங்கள் எது இருக்கோ அதுதான் பிரம்மன்.
அப்படின்னு சொல்றது வந்து தடஸ்த லட்சணம். இப்போ ஏன் வந்து 2 லட்சணங்களும் தேவைப்படுறதுன்னு வந்து பார்த்தோம் நம்ம. இப்ப வெறும் தடஸ்த லட்சணம் இருந்தா கூட நமக்கு வந்து அந்த ஸ்வரூபம் என்னன்னு தெரியலன்னா, அத வந்து பார்க்கிறது ரொம்ப கஷ்டம். இததான் வந்து குமாரல பட்டர் வந்து அவருடைய ஸ்லோக வார்த்திகத்துல சொல்லியிருக்கார். கிமௌஷதம் ஜரஸ்யேதி பிருஷ்டः யதி வதேரிதம் ஏனேதம் நஷ்யதி இத்யேவம் கிம் தேன கதிதம் பவேத் அப்படிங்கிறார். இப்போ வெறும் வந்து தடஸ்த லட்சணத்தை மொத்தம் சொல்லிட்டு ஸ்வரூப லட்சணத்துல சொல்லலைன்னா என்ன பிரச்சனை வரும்னு சொல்றதுக்கு குமாரல பட்டர் ஒரு திருஷ்டாந்தத்தை சொல்றார். ஒரு வைத்தியர்கிட்ட ஒருத்தர் போய் கேட்கிறார், எனக்கு ஜுரமா இருக்கு, இதுக்கு வந்து என்ன மருந்து எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு அந்த வைத்தியர் இந்த பதில சொன்னேன்னா, உனக்கு எடுக்க வேண்டிய மருந்து என்னவா இருக்கும்னா, எந்த மருந்த எடுத்துட்டா உனக்கு இந்த ஜுரம் போகுமோ அந்த மருந்தை எடுத்துட்டானா ஜுரம் போகும் இப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து உண்மைதான். நீ எடுக்க வேண்டிய மருந்து உன் ஜுரத்தை குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து. அந்த சொல்றது வேணா வாஸ்தவமா இருக்கு. ஆனா இத சொல்றதுனால அந்த யாருக்கு வந்து ஜுரம் போடுமோ அவளுக்கு ஏதாவது லாபம் இருக்கா? இல்ல இல்லையா? எந்த லாபமும் இல்ல. அதுக்கு சொல்லாமலே இருக்கலாம். இதனாலதான் சொல்றது இந்த தடஸ்த லட்சணம் ஒரு ஒரு வழியா அத சொல்லுமே தவிர, ஆனா அந்த வஸ்துவின் சொரூபத்த உண்மையான சொரூபத்த சொல்லாது அது. அந்த வஸ்து எங்க கிடைக்கும்னு வேணா அதுக்கு உதவும். இந்த சாக்கா அருந்ததி நியாயம் பார்க்கிற மாரி. ஆனா அது வந்து இந்த வஸ்துவின் ஸ்வரூபத்த சொல்லாது. அந்த வஸ்துவின் ஸ்வரூபத்த சொல்றதுக்கு ஸ்வரூப லட்சணம் தேவைப்படுறது. சில சமயம் வெறும் ஸ்வரூப லட்சணம் கூட போரும். ஆனா ரொம்ப சூக்ஷ்மமாக இருந்ததுன்னா 2ம் தேவைப்படுறது. வெறும் தடஸ்த லட்சணம் போராது. இதுதான் வந்து நம்ம இவர் குமாரல பட்டர் சொல்றார். இப்போ இதுல வந்து பிரம்மத்தின் 2 லட்சணங்களும் பார்த்தோம். அது வந்து தைத்திரிய உபனிஷத்துல சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மாங்கிறது ஸ்வரூப லட்சணம். யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி யத்ரயம் தபிசம்விஷந்தின்னு சொல்றது வந்து தடஸ்த லட்சணம். சரி, இப்போ பாஷ்யக்காரர் சொல்றார், பிரம்ம ஜிக்யாசித்தவ்யம் இத்யுக்தம். இப்ப சொன்னோம் பிரம்மத்தை பத்தி நம்ம விசாரம் பண்ணணும்னு சொன்னோம். கிம் லக்ஷணம் புனஸ்தத் பிரம்ம இत्यतः ஆக பகவான் சூத்திரக்காரக. எது அந்த பிரம்மத்தின் லட்சணம் அப்படின்னு சொல்றதுக்கு சூத்திரக்காரர் பகவான் சூத்திரக்காரர் சொல்றார், ஜன்மாத்யஸ்ய யதः. இதுல வந்து 3 பதங்கள். ஜன்மாதி அஸ்ய யதः. ஜன்மாதினா சிருஷ்டி ஸ்திதி லயம். இதுதான் ஜன்மாதி இந்த சமாசத்துல வருது. அஸ்யனா இதுன்னு அர்த்தம். இதுக்கு இதுக்கு ஜன்மாதி, இதுக்கு சிருஷ்டி லயம் ஸ்திதி எதுல இருக்கோன்னு அர்த்தம். யதஹனா எதிலிருந்து. இப்போ அந்த அஸ்ய பதத்தை முதல்ல பார்த்தோம். இதுக்குன்னு சொல்லும்போது எதை எதை நம்ம இதுக்குன்னு சொல்லுவோம்? எந்த ஒரு விஷயம் நமக்கு கண்ணுக்கு நேர பிரத்யக்ஷமாக இருக்கோ அப்பேற்பட்ட விஷயத்த நம்ம இது அப்படிம்போம். எது வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி இல்ல, எதையோ தூரக்க எங்கேயோ இருக்கோ அதை வந்து இதுன்னு சொல்ல மாட்டோம். இந்த உலகம் இருக்கே, இந்த உலகம் வந்து நம்ம அனுபவத்துல இருக்கு. அனுபவாத்மகமாக இருக்கு இந்த உலகம். அதனால இந்த உலகத்தை தான் அவர் அஸ்ய அப்படின்னு சூத்திரக்காரர் சொல்றார். இது இந்த உலகத்துல வெறும் பிரத்யட்சமா இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் இல்ல, அனுமானத்தால பல விஷயங்கள் சொல்றோமே அதுவும் இதுல சேர்ந்துதான் இருக்கு. அதாவது இந்த ஜகத் இருக்கே, இந்த ஜகத்தின் சிருஷ்டி ஸ்திதி லயம் எதில் இருக்கோ அது எதக அப்படின்னா எதிலிருந்து இதுக்கு வந்து சிருஷ்டி ஸ்திதி லயம் இருக்கோ அது தத் பிரம்ம அப்படின்னு நம்ம வந்து சேர்த்துக்கணும் இத. அதுதான் இந்த ஜன்மாத்தியச யதக சூத்திரத்தின் பொருள். இப்போ இந்த சூத்திரத்தை சொல்றதுனால இந்த ஒரே சூத்திரத்துல தடஸ்த லட்சணமும் சொல்றார், ஸ்வரூப லட்சணமும் சொல்றார். தடஸ்த லட்சணம் எப்படி சொல்றார்? இந்த ஜகத்தின் சிருஷ்டி ஸ்திதி லயத்தின் காரணமாக இருக்கிறது பிரம்மம் அப்படிங்கிறார். அது வந்து இதோடைய தடஸ்த லட்சணம். ஜகத்காரணத்துவம் பிரம்மத்தின் தடஸ்த லட்சணம். ஆனால் அது வந்து பிரம்மத்தின் ஸ்வரூபம் கிடையாது. ஏன் கிடையாது? இப்போ எந்த ஒரு காரணம் எடுத்திருந்தாலும் அது காரணம்னு மட்டும் சொன்னா வந்து அது வந்து முழுக்க சொன்ன மாதிரி ஆயிடாது. ஏன்னா எந்த ஒரு காரணமும் தன் காரியத்தை அபேட்சிச்சுண்டா அது வந்து காரியமாக இருக்கு. இப்போ நான் வந்து மிருத் ஒரு காரணம் அப்படின்னு சொல்றோம்னா, இப்ப கேள்வி வந்து தானா வருது. எதுக்கு காரணம்? கடத்தின் காரணம் அப்படின்னு வருது. அதாவது மிருத்தின் காரணத்துவம் கடத்தின் காரியத்துவத்தை அபேட்சிச்சுட்டு இருக்கு. ஆனா அது வந்து மிருத்தின் ஸ்வரூபம் கிடையாது. இப்போ அதே மாதிரிதான் இப்ப வந்து இந்த பிரம்மம் எது அப்படின்னு கேட்டான்னா
இந்த உலகத்தின் காரணமாக எது இருக்கோ அது அப்படின்னு சொன்னோம்னா, இதுல அந்த பிரம்மத்தின் ஸ்வரூபத்தை சொல்லாம ஆயிடுறது இங்க. அது வெறும் அந்த காரணத்துவத்தை தான் சொல்றதே தவிர, அந்த காரணத்துவம் காரியத்தை அபேட்சிச்சு இருக்கிறதுனால, அது அந்த ஸ்வரூபத்துல சேராது அந்த காரணத்துவம். உண்மையான பிரம்மத்தின் ஸ்வரூபம் இது ஜெகத்காரணத்துவம் கிடையாது. ஆனா, இந்த தடஸ்த லட்சணத்தை வச்சுட்டு நம்ம பிரம்மம் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். சரி. இப்ப யதஹன்னு சொல்றாரு. அவர் ஏன் இந்த சூத்திரக்காரர் யதஹன்னு சப்தத்தை பிரயோகம் படுத்துறார்? இந்த யதஹன்னா எதிலிருந்துன்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன சொல்றாருன்னா, எந்த ஒரு விஷயத்தில் இந்த உலகம் சிருஷ்டிக்கிறதோ, எந்த ஒரு விஷயத்தில் ஸ்திதி அடைகிறதோ, எந்த ஒரு விஷயத்தில் லயத்தை அடைகிறதோ அப்படின்னு சொல்லும்போது, அந்த அதிஷ்டானத்தை குறிக்கிறது. அந்த அதிஷ்டானத்தை சொல்றதுதான் அந்த யதஹ சப்தம். அதுதான் இங்க ஸ்வரூப லட்சணம். அதாவது இந்த உலகத்தின் சிருஷ்டி காரணம்னு சொல்றதுல இங்க தாத்பரியம் இல்ல. இந்த சிருஷ்டி காரணம் எதுல இருக்கு? அது பிரம்மம்னு சொல்றதுல தாத்பரியம் இருக்கு. இப்போ நம்ம பக்கத்து ரூம்ல ஒரு நாற்காலி இருக்கு. ஒரு சேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குறிப்பிட்ட சேர் எடுத்துன்னு வரணும். நாற்காலி எடுத்துன்னு வரணும். அதுக்கு சொல்றோம் நம்ப, அந்த பக்கத்து ரூம்ல தேவதத்தர் இருக்காரு பாருங்கோ. அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிற நாற்காலி எடுத்துன்னு வாங்கோன்னு சொன்னோம்னா, இப்போ ஒருத்தர் போய் எடுத்துன்னு வரான்னு வச்சுக்கோங்க. அவர் தேவதத்தரோடயே எடுத்துன்னு வருவாளா? இல்ல இல்லையா? நீங்க கொஞ்சம் எழுந்துன்னு பக்கத்து சேர்ல உட்கார்ந்துக்கோன்னு சொல்லுவாரு இல்லையா? இப்ப எது எடுத்துன்னு வருவார்? அந்த நாற்காலிய தான் எடுத்துன்னு வருவார். இந்த சேர தான் எடுத்துன்னு வருவார். யாரு அந்த ஆசாமி அதுல உட்கார்ந்துட்டு இருக்காரோ, அவர கூட எடுத்துன்னு வர மாட்டார். அதே மாதிரி தான் இங்க ஜகத்தின் காரணத்துவம் எதில் இருக்கும்னு சொல்லும்போது, என்ன குறிக்கிறோம்னா, அது காரணத்துவ விசிஷ்டமான வஸ்துவ குறிக்கல. வெறும் அந்த வஸ்துவ மட்டும் குறிக்கிறோம் இங்க. எப்படி அந்த சேர கொண்டு வான்னு சொல்லும்போது, தேவதத்தர் கூடின சேர் இல்ல. தேவதத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கார் சேர, அவர அந்த அந்த சேர விட்டுட்டு பக்கத்து சேர்ல உட்கார சொல்லுங்கோ. அந்த சேர மட்டும் எடுத்துன்னு வாங்குவோம் தானே நம்மளோட விவக்ஷா. அதே மாரிதான் இங்க. ஜன்மாத்யஸ்ய யதஹன்னு சொல்லும்போது, இந்த காரணத்துவ விசிஷ்ட பிரம்மத்த நம்ம சொல்லல. அந்த காரணத்துவத்துடைய உபலட்சிதமான பிரம்மத்த சொல்றோம். உபலட்சணம்னா, இப்போ காக்கவத் தேவதத்தஸ்ய கிரகம்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம யாரோ ஒரு நண்பர் வீட்டுக்கு போறோம். இப்போ அந்த நண்பர் வீடு எங்க இருக்குன்னு தெரியல. அப்போ அங்க முன்னாடி யாரோ ஒருத்தர் போயிருக்கார். அவ கூட நம்ம போயிருக்கோம். அப்போ ஒரு காக்கா தேவதத்தர் வீட்டுல இருந்தது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த காக்கா பறந்து போயிடுது. இப்ப நம்ம நண்பர்கிட்ட கேட்கிறோம். இப்ப தேவதத்தர் இருக்காரே, அவர் திருப்பி போன வார்த்தைக்கு எது இந்த தேவதத்தர் வீடு அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம நண்பர் சொல்றாரு, அப்போ ஒரு காக்கா அவ வீட்டு த கூரையில உட்கார்ந்து இருந்தது ஞாபகம் இருக்கா? அந்த காக்கா இருக்கிற வீடு தான் தேவதத்தர் வீடு அப்படின்னு சொல்லும்போது, நமக்கு அந்த காக்கா வச்சுன்னு தேவதத்தர் வீட்ட கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா, அந்த காக்காவும் தேவதத்த வீட்டோட ஸ்வரூபத்துல இருக்கா? இல்ல இல்லையா? காக்கா ஏதோ எதேர்ச்சியா உட்கார்ந்துட்டு இருக்கு இப்போ. அவ்வளவுதான். இப்போ அந்த காக்கவத் தேவதத்தஸ்ய கிரகம்னு சொல்லும்பொழுது, எப்படி நம்ம அந்த விஷயத்த கண்டுபிடிக்கிறோம்? ஆனா, அந்த காக்கா இந்த வீட்டின் ஸ்வரூபத்துடைய பகுதியா இல்ல அது. அது ஏதோ எதேர்ச்சியா ஒரு ஒரு நாளைக்கு எழுந்திருக்கு. அந்த வீட்ட கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு விஷயத்த பிரயோகப்படுத்தியிருக்கோம். இப்பேற்பட்ட ஒரு விசேஷணத்த நம்ம உபலட்சணம்னு சொல்லுவோம். அதே மாரிதான் இங்க ஜகத்தின் காரணத்துவம் பிரம்மத்தின் ஸ்வரூபத்துல சேரல. அந்த காக்கா எப்படி தேவதத்தரன் வீட்டோட ஸ்வரூபத்துல சேரலையோ, அதே மாதிரி இங்க காரணத்துவம் பிரம்மத்தின் ஸ்வரூபத்துல சேரல. ஆனா காரணத்துவத்தை வச்சுண்டு நம்ம பிரம்மத்தின் ஸ்வரூபத்தை அடையறோம். காரணத்துவம் இங்க உபலட்சணம். சரியா? அதுதான் இங்க சொல்ல வர்றாரு. அதான் யதஹன்னு அந்த சப்தம் சொல்றாரு. அந்த யதஹ சப்தம் எதுல இருந்து வருது? யத்துல இருந்து வருது. எதில், எது, அது. யத் தத் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? எதுவோ, இந்த காரணம் எதுவோ அதுதான் பிரம்மம் அப்படின்னு சொல்றார். அதனால இங்க அந்த ஸ்வரூபத்தை குறிக்கிறதுக்கு அந்த யத் சப்தம் வந்திருக்கு இங்க. அதனால அதோட சுவாரஸ்யம் அப்படின்னு நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அப்புறம் இப்ப ஒன்னொன்னா அதோட ஜன்மாத்தியசயத்தக சூத்திரத்துல இருக்கிற ஒரு பதங்களுக்கு அர்த்தம் சொல்றார் பாஷ்யக்காரர். முதல்ல ஜன்மாதி அப்படின்னு ஒரு சமாசம். இது எப்படி ஒரு சமாசம் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு பகுபிரீஹி சமாசம். அது சொல்றார் ஜன்மஹ உற்பத்தி ஆதிஹி அஸ்ய இதி தத்குண சம்விஜானோ பகுபிரீஹி அப்படிங்கிற. இப்போ ஜன்மம் ஆரம்பமாக இருக்கு எதுக்கோ அதான் இந்த ஜன்மாதிக்கு அர்த்தம்.
இப்போ ஜன்மம் ஆதியாக இருக்கும்னு சொன்னோம்னா எந்த ஒரு கிரமத்தின் ஆதியில ஜன்மமா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஜன்மம், ஸ்திதி, லயம், அந்த ஒரு கிரமம் வருது. அந்த கிரமத்தின் ஆதியில எது இருக்கோ அப்படின்னு சொல்றது அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுல வந்து மூணுமே இதுல வந்து சொல்லப்பட்டிருக்குன்னு அர்த்தம் ஜென்மாதியில. ஜென்மம்னா வந்து வெறும் ஜென்மம் மட்டும் இல்ல. ஜன்மம், ஸ்திதி, லயம் மூணுமே சேர்ந்திருக்கீங்க அப்படிங்கிறார். அப்புறம் சொல்றார், இது வந்து எந்த மாதிரி பகுவிரீஹி சமாசம்னா, இது வந்து தத்குண சம்விஜான பகுவிரீஹி. இப்ப பகுவிரீஹியில 2 விதமான பிரிவு இருக்கு. தத்குண சம்விஜான பகுவிரீஹி, அதத்குண சம்விஜான பகுவிரீஹின்னு. தத்குண சம்விஜான பகுவிரீஹில என்ன அர்த்தம்னா, இந்த பகுவிரீஹி சமாசத்துல ஒரு பதம் வருதே, ஜன்மம்னு. அந்த ஜன்மம் உட்பட ஒரு விஷயம் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஜன்மாதி சமாசத்துல ஸ்திதி, லயம் அது குறிக்கிறது. ஆனா இது தத்குண சம்விஜான பகுவிரீஹா இருக்கிறதுனால ஸ்திதி லயம் மட்டும் இல்ல, ஜன்மம், ஸ்திதி, லயம் 3ம் சேர்ந்திருக்கு இதுலன்னு அர்த்தம். அதுதான் தத்குண சம்விஜான பகுவிரீஹின்னு. இப்போ அதத்குண சம்விஜான பகுவிரீஹியா இருந்தா என்ன ஆயிருக்கும் அது? வெறும் ஸ்திதி அண்ட் லயம் மட்டும் இருந்திருக்கும். ஆனா இது இந்த 3மும் சேர்ந்து குறிக்கிறது அப்படின்னு அர்த்தம். இப்போ சித்ரகுஹு அப்படின்னு வந்து ஒரு சமாசம் இருக்கு. சித்ரகுஹுன்னா யாருக்கு விதவிதமான மாடுகள் இருக்கோ அப்படின்னு அர்த்தம். அது யார் அது? அந்த மாட்டுக்காரனை குறிக்கிறது அது. இப்போ இந்த மாட்டுக்காரனை குறிக்கக்கூடிய இந்த இந்த பகுவிரீகி சமாசத்துல சித்திரகுஹுன்னு சொல்றோமே, அதுல வந்து இந்த சித்திரகுஹு வந்து இந்த மாடுகளை மாட்டுக்காரனுடைய சொரூபத்துல சேரல அது. அது வந்து இந்த சமாசத்துல இருக்கக்கூடிய பதம் அந்த எந்த விஷயத்த குறிக்கிறதோ அந்த விஷயத்துல சேரல. அதனால அந்த சமாசம் வந்து அதத்குண சம்விஜான பகுவிரீகி. இங்க வந்து ஜன்மாதி பதம் வந்து தத்குண சம்விஜான பகுவிரீகி. ஏன்னா அந்த சமாசத்தினால குறிக்கப்பட வேண்டிய விஷயம் ஜன்மம், ஸ்திதி, லயம் இது 3மே தான். அதான் சொல்றார் ஜன்மஸ்திதி பங்கம் சமாசார்த்தः. ஜன்மனश्च ஆதித்வம் ஸ்ருதி நிர்தேசாபேக்ஷம் வஸ்துவிருத்தாபேக்ஷம் ச. இந்த ஏன் இந்த சமாசம் ஜன்மாதி வந்திருக்கு, ஏன் ஸ்தித்யாதி லயாதி வரல அப்படின்னு கேட்கறதுக்கு அவர் சொல்றார், இந்த ஜன்மம் ஆதியாக கூடியது எதுவோ அப்படின்னு ஏன் சொல்றோம்னா, இந்த ஸ்ருதியில முதல்ல ஜன்மம் தான் சொல்லப்பட்டிருக்கு. 2வது எந்த ஒரு வஸ்துவ பார்த்தாலும் அதுக்கு ஒரு ஜன்மம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்திதியும் லயமும் வரும். அதுதான் வந்து வஸ்து விருத்தம். அது வஸ்துவுடைய வந்து நிலைமை அப்படி இருக்கிறதுனால. சரி, இப்ப வந்து ஸ்ருதியில் நிர்தேசம் எப்படி வந்து ஜன்மம் தான் ஆதின்னு வருது அப்படின்னு பார்க்கிறதுக்கு ஸ்ருதி நிர்தேசஸ்தாவது யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே இதி அஸ்மின் வாக்கியே ஜன்மஸ்திதி பிரளயானாம் கரதர்ஷனாத் அப்படிங்கிறார். இப்போ இந்த பிருகுவல்லியில இவர் பிருகு வந்து அவர் அப்பா வருணரை போய் கேட்கும்போது பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும் எனக்கு நீங்க சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லும்போது அவர் வருணர் சொல்றார் யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி எற்றகன் தபிசம்பிஷந்தி அப்படிங்கிறார். அந்த யதோவா இமானி பூதானி ஜாயந்தேன்னு சொல்லும்போது அங்க இந்த உலகத்தின் ஜன்மம் எதுல இருக்கோ அது அப்படிங்கிறார். ஏன ஜாத்தானி ஜீவந்தின்னு சொல்லும்போது இந்த உலகம் எதுல வந்து ஸ்திதியாக இருக்கோ அப்படின்னு சொல்றார். எத்ரயன் தபிசம்பிஷந்தி தன்னுடைய லயத்தை அடைந்து எதில் திருப்பி போகிறதோ அப்படின்னு சொல்லும்போது லயத்தை சொல்றார். அதனால எப்பவுமே இந்த சூத்திரம் ஸ்ருதிய அனுசரணம் பண்ணிதான் இருக்கணும் வந்து முன்னாடியே பார்த்தோம். இப்போ இந்த முதல் சூத்திரத்திலேயே ஸ்ருதி அனுபமாச்சேன்னு வந்து பாஷ்யக்காரர் சொல்லியிருந்தார். அதே மாதிரி இங்க ஸ்ருதி நிர்தேசத்திலையும் முதல்ல ஜன்மத்தை சொல்லிட்டு அப்புறம் ஸ்திதி லயத்தை சொல்றார். அதனால அவர் ஜன்மாதின்னு வந்து சூத்திரக்காரர் போட்டிருக்காருன்னு பாஷ்யக்காரர் சொல்றார். 2வது வஸ்து விருத்தம் அப்படி ஜன்மனா லப்தசத்தாக்கஸ்ய தர்மிண ஸ்திதி பிரளய சம்பவார். எப்பவுமே ஒரு விஷயம் உண்டானதுக்கு அப்புறம் தான் அதோடைய ஸ்திதி அதோட லயம்லாம் வந்து சம்பவம். அந்த அது விஷயம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே அதோட ஸ்திதி லயம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அதனால ஜன்மாதின்னு வந்திருக்கு அப்படின்னு ஆச்சாரியர் சொல்றார். அஸ்ய இது பிரத்யக்ஷாதி சன்னிதாபிதஸ்ய தர்மிணः இதமா நிர்தேசः. அஸ்யன்னு ஒரு பதம் வருது இந்த சூத்திரத்துல ஜன்மாதி அஸ்ய யதः அப்படின்னு இப்ப அஸ்ய பதத்துக்கு வந்து வியாக்கியானம் வருது. அஸ்ய இதி இந்த அஸ்யம் என்கிற பதம் பிரத்யக்ஷாதி பிரமாணங்களாக எந்த ஒரு வஸ்து தெரியப்படுறதோ அப்பேற்பட்ட வஸ்து அது என்னது இதமா நிர்தேசக. இதுன்னு வந்து நம்ம சொல்றோமே அது எது? அது வந்து இந்த உலகத்தை தான் சொல்றோம். என்னெல்லாம் விஷயங்கள்லாம் நம்ம வந்து பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம், மத்த பிரமாணங்களால என்னெல்லாம் விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறோமோ
அந்த எல்லா விஷயங்களும் அஸ்ய அப்படின்னு ஒரு பதத்தை வந்து பிரயோகப்படுத்தி ஆச்சாரியால் சொல்றார், சூத்திரக்காரர் சொல்றாருன்னு வந்து பாஷ்யக்காரர் சொல்றார். ஷஷ்டி ஜன்மாதி தர்ம சம்பந்தார்த்தா. இப்போ எதுக்கு வந்து ஷஷ்டி வந்து வந்திருக்கு அஸ்யான்னு? இந்த உலகத்தின் ஜன்மம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் வந்திருக்கு. அப்படின்னு வந்து இந்த ஜன்மாதி தர்மங்கள் இருக்கே, எந்த ஒரு தர்மியில சம்பந்தப்பட்டிருக்கோ அப்பேற்பட்ட தர்மிய குறிக்கிறது. என்னன்னா இந்த உலகத்தை குறிக்கிறது. அந்த தர்மத்துக்கும் தர்மியுக்கும் சம்பந்தத்தை குறிக்கிறதுக்கு சஷ்டி வந்திருக்கு, அஸ்யான்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. யதஹ இதி காரண நிர்தேசக. எதிலிருந்து யதஹ அப்படின்னு சொல்றதுனா எதனால் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அத வந்து குறிக்கிறதுக்கு, அந்த காரணத்துவத்தை குறிக்கிறதுக்கு யாரு அந்த காரணமோ அந்த காரணத்தை குறிக்கிறதுக்கு இங்க வந்து யதஹ இது காரண நிர்தேசகன்னு வந்திருக்குன்னு ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இந்த உலகத்தின் ஜன்ம ஸ்திதி லயத்தின் காரணமாக பிரம்மம் இருக்குன்னா அது எப்பேற்பட்ட பிரம்மமாக இருக்கும்? அது வந்து சர்வஜம் சர்வசக்திமானாக ஒரு பிரம்மனாகத்தான் இருக்க முடியும். ஏன்னா எந்த ஒரு விஷயத்துடைய காரணமாக இருந்தாலும் அந்த காரியத்தின் முழு விஷயங்களை தெரிஞ்சுட்டு தான் அது வந்து அதுக்கு காரணமாக இருக்க முடியும். இப்போ ஒரு கடத்தை உருவாக்குற குயவன் அந்த கடம் எப்படி பண்ணணும்னு அவனுக்கு தெரியும். இந்த கடம் என்னத்துக்கெல்லாம் வந்து பிரயோகப்படுத்தலாம்னு தெரியும். இப்போ இவ்வளவு பெரிய ஒரு உலகம் இருக்கே, அந்த உலகம் ரொம்ப சுலபமாக வந்து பண்ணிருக்கார் இங்க. அதுதான் அஸ்யன்னு வந்து ஒரு பதத்தை வந்து பிரயோகப்படுத்திருக்காரு இங்க வந்து சூத்திரக்காரர். இப்ப நம்ம இது பார்த்தோம்னா, இந்த ஸ்ருதிய பார்த்தோம்னா, யதோவா இமானி பூதானின்னு வந்து பகுவச்சன பிரயோகம் வந்து ஸ்ருதியில இருக்கு. ஆனா, இங்க சூத்திரத்துல அஸ்ய அப்படின்னு வந்து ஒரு ஏகவச்சன பிரயோகம் வந்திருக்கு. அது ஏன் அந்த ஏகவச்சனம் வந்திருக்குன்னு அதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. ஏன்னா, இவ்ளோ பெரிய உலகத்துல எவ்வளவுலாமோ விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? அப்படி எல்லா விஷயங்கள் இருந்தும், அது வந்து சுலபமாக அவர் பண்ணிவிட்டார். அவருடைய பெரிய சக்தியெல்லாம் வந்து அவருக்கு பிரயோகப்படுத்தணும்னு அவசியமே இல்ல. ஒரு லீலையாட்டம் பண்ணிட்டார் இந்த உலகத்துல. அப்படின்னு வந்து பண்ணிருக்கணும்னா, அவருக்கு எவ்வளவு சக்திமானா இருக்கணும் அந்த ஈஸ்வர். எவ்வளவு அவருக்கு வந்து சர்வஜத்துவம் இருக்கணும். அந்த சர்வஜத்துவத்தையும், சர்வசக்தித்துவத்தையும் சொல்றதுக்கு தான் இங்க வந்து ஏகவச்சனத்தை பிரயோகப்படுத்திருக்கார். ஸ்ருதியில வந்து பகுவச்சனம் இருந்தாலும், சூத்திரத்துல ஏகவச்சனம் அது ஒண்ணு தான் அது அவ்வளவு பெரிய விஷயமே கிடையாது. அது அல்ப விஷயம் தான் பண்றது. அப்படின்னு சொல்றதுக்கு தான் இது வந்து இங்க ஏகவச்சனம் பிரயோகப்படுத்திருக்காருன்னு வந்து ஒரு ஒரு சர்ச்சை வருது. இப்போ அது எப்பேற்பட்ட உலகம் அப்படின்னு பாஷ்யக்காரர் சொல்றார். அந்த ஒரு வாக்கியத்தை பார்த்துட்டு நம்ம உபசம்ஹாரம் பண்ணிக்கலாம். ஏன்னா 1 மணி நேரம் ஆயிடுத்து. அத வந்து அடுத்தது நம்ம இந்த இந்த வாக்கியத்துடைய அர்த்தத்தை வந்து நாளைக்கு பார்ப்போம். ஆனா இந்த வாக்கியம் என்னன்னா, அஸ்ய ஜகதः நாமரூபாभ्याம் வியாக்கிருதஸ்ய அநேக கர்த்திருபோக்திரு சம்யுக்தஸ்ய பிரதி நியத தேசகால நிமித்த கிரியாபல ஆශ්‍රயஸ்ய मनसापि अचिन्त्य रचना रूपस्य जन्मस्थिति भंगम यतः सर्वज्ञात् सर्वशक्तेः कारणात् भवति तत् ब्रह्मेति वाक्यशेषः. இது எவ்வளவு பெரிய உலகம். அந்த உலகத்துடைய வந்து கர்த்தா எப்படி இருக்கணும்? அவர் ஒரு சர்வஜனாக இருக்கணும், சர்வசக்திமானாக இருக்கணும். அப்பேற்பட்ட சர்வஜத்துவம் சர்வசக்திமத்துவம் உடைய ஈஸ்வரர் தான் இங்க வந்து குறிக்கப்படுறது, பிரம்மம்னு குறிக்கப்படுறதுன்னு வந்து இதான் அர்த்தம் இருக்கு. அது எப்பேற்பட்ட உலகம்னு நம்ம வந்து பாஷ்யக்காரர் சொல்லியிருக்கார். அதை வந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஸ்ரீ குருப்பியோ நமः. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்தியமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். அஜ்ஞானாம் ஜாह्नवी தீர்த்தம் வித்யாதீர்த்தம் விவேகினாம் சர்வேஷாம் சுகதம் தீர்த்தம் பாரதீ தீர்த்தமாஸ்ரயே. विद्या विनय संपन्नम वीतरागम विवेकिनम वंदे वेदांत तत्वज्ञम विदुषेखर भारतीम ओम।